ஆன்மீக அன்பர்களுக்கு பக்திலயத்தின் பணிவான வணக்கம். ஷீரடி சாய்பாபா மகா சமாதி அடைந்து விட்டார் என்று கூறப்பட்டாலும் இன்றும் அவர் நம்மோடுதான் இருக்கிறார். நம்மை காத்து நல்வழிப்படுத்துகிறார். அவர் மீது மாறாத நம்பிக்கையும் அன்பும் பக்தியும் கொண்டவர்களுக்கு அவர் தரிசனம் தந்துள்ளார். லட்சக்கணக்கான பக்தர்கள் என்ன வேண்டுகிறார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றி கண் கண்ட தெய்வமாக அவர் திகழ்கிறார். தன் பக்தனை அவர் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை. இதுவே இறை அவதாரங்களில் சாய்பாபா தனித்துவம் மிக்கவர் என்பதற்கு உதாரணமாகும். பாபா இப்போதும் இந்த வினாடி கூட நம்மோடுதான் இருக்கிறார். அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் விதங்களிலிருந்து இதை உணரலாம். 1918 ஆண்டு அக்டோபர் 15 அவர்தம் ஸ்தூல் உடலை விட்டு பிரிந்தும் கூட சிலரது கனவில் தோன்றி பேசினார். அப்படித்தான் தாஸ்கனு என்ற பக்தர் கனவிலும் தோன்றினார். இப்போது மசூதி சிதைந்து விட்டது. வியாபாரிகளும் கடைக்காரர்களும் என்னை மிக மிக கொடுமைப்படுத்தி விட்டார்கள். எனவே நான் மசூதியை விட்டு போகிறேன். இதை உனக்கு தெரிவிக்கவே நான் இங்கு வந்தேன். வா, வந்து என்னை வாசனை மலர்களால் நிரப்பு என்று டாஸ்கனுவிடம் பாபா தெரிவித்தார். இந்த கனவை கண்டபோது டாஸ்கனு பண்டரிபுரத்தில் இருந்தார். பாபா விடை பெற்று விட்டார் என்பதை புரிந்து கொண்ட அவர் தனது பக்தர்களுடன் உடனே ஷீரடிக்கு புறப்பட்டு வந்தார். பாபாவின் மகாசமாதி மீது மிக அழகான பிரம்மாண்ட மலர் மாலையை போர்த்தினார். பிறகு அவர் அங்கேயே அமர்ந்து பஜனை செய்தார். பாபா மகாசமாதி ஆகியிருந்த 3வது நாள், அதாவது அக்டோபர் 18 ஏராளமான ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தார். 13ஆம் நாள் முக்கிய சடங்குகள் நடந்தன. உபாசினி கங்கை கரைக்கு சென்று ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உடை வழங்கி அன்னதானம் செய்தார். சீரடியில் இருந்த முஸ்லிம்கள் சந்தனக்கூடு ஊர்வலம் மேற்கொண்டனர். இப்படி சடங்குகள் சம்பிரதாயங்கள் அனைத்தும் முடிந்த நிலையில் கோபர்காஃப் நீதிமன்றம் சாய்பாபாவின் உடைமைகளை கையகப்படுத்திக் கொண்டது. பாபா சட்டை பையில் இருந்த 16 ரூபாயையும் எடுத்துக்கொண்டது. இதையடுத்து பாபாவின் மகா சமாதியை பராமரித்து நிர்வகிக்க ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது. அதுதான் பல்வேறு மாற்றங்களை கண்டு இன்று சீரடி சாய்சன்ஸ் தான் ஆக வளர்ச்சி பெற்றுள்ளது. பாபா மகா சமாதி அடைந்தது முதல் சில ஆண்டுகளுக்கு அவர் சமாதி மீது பக்தர்கள் மலர் வைத்து வழிபட்டனர். இந்த நிலையில் பிரபல ஓவியரும் பாபாவின் தலை சிறந்த பக்தர்களில் ஒருவருமான சாம்ராவ் ஜேகர் என்பவர் சாய்பாபாவின் ஓவியத்தை வரைந்தார். அந்த படம் அச்சு அசல் அப்படியே சாய்பாபா உயிருடன் இருப்பது போல இருந்தது. சாய் கமிட்டியின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அந்த படம் மிகவும் பிடித்து போனது. அந்த படத்தை பாபாவின் மகா சமாதி முன்பு பீடத்தில் வைத்து வழிபட தொடங்கினார்கள். சுமார் 35 ஆண்டுகள் அந்த படம் பாபாவின் மகா சமாதியை அலங்கரித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இன்று சமாதி மந்திரியில் உயிரோட்டமாக இருக்கும் பளிங்கு கல் சிலை தயாராக தொடங்கியது. பாபா சிலைக்கான அந்த பளிங்கு கல் கிடைத்த விதம், சிலை உருவான விதம் எல்லாமே ஆச்சரியத்துக்குரியதாகும். ஒரு நாள் இத்தாலி நாட்டில் இருந்து பால் போன்ற வெள்ளை நிற பளிங்கு கல் ஒன்று மும்பை துறைமுகத்தில் வந்து இறங்கியது. அந்த கல் தரத்தில் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. யாராவது கோடீஸ்வரர் அதை இறக்குமதி செய்திருப்பார் என்று எல்லோரும் நினைத்தனர். ஆனால் அந்த பளிங்கு கல்லை கேட்டு யாருமே வரவில்லை. துறைமுக அதிகாரிகள் பல்வேறு வகைகளில் ஆய்வு செய்தும் அந்த பளிங்கு கல்லை இத்தாலியில் இருந்து அனுப்பியது யார், மும்பைக்கு ஏன் வந்தது, எப்படி மாறி வந்தது என்பன போன்ற எந்த தகவல்களையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதையடுத்து அந்த பளிங்கு கல்லை மும்பை துறைமுக அதிகாரிகள் ஏலம் விட்டனர். பணக்காரர் ஒருவர் அந்த கல்லை ஏலத்தில் எடுத்தார். பிறகு அதை அப்படியே சீரடி சாய் தேவஸ்தானத்துக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார். அந்த பளிங்கு கல்லை பெற்ற பிறகே அதில் சாய்பாபாவுக்கு சிலை செய்து வைக்கலாம் என்ற எண்ணம் சாய் கமிட்டி உறுப்பினர்களுக்கு தோன்றியது. சிலை வடிக்கும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைப்பது என்று ஆலோசித்தனர். மும்பையைச் சேர்ந்த பிரபல சிற்பி பாலாஜி வசந்தராவ் தாலிம் என்பவரிடம் சிலை செதுக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டது. ஐதராபாத்தை பூர்வீகமாக கொண்ட பாலாஜி சிலை வடிவமைப்புக்காக ஏராளமான விருதுகள் பெற்றிருந்தார். மும்பையில் தங்கியிருந்த அவரிடம் பாபாவின் கருப்பு வெள்ளை படம் ஒன்றை கொடுத்து சிலை தயாரிக்க கூறினர்.
முதலில் களிமண்ணில் பாபா சிலையை பாலாஜி செய்து காண்பித்தார். பிறகு பளிங்கு கல்லை செதுக்கி பாபாவின் சிலை தயாராக தொடங்கியது. பாபாவின் உடல் அமைப்பை வடிவமைக்க பாலாஜி சற்று சிரமத்தை சந்தித்தார். தேர்ந்த சிற்பியான அவருக்கு பாபாவின் ஒவ்வொரு அங்கத்தையும் செதுக்குவது சவாலாக தெரிந்தது. ஒரு கட்டத்தில் அவருக்கு மலைப்பாகிவிட்டது. என்றாலும் பாபாவின் சிலையை நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும் அவரிடம் குறையவில்லை. கண்ணீர் மல்க அவர் பாபாவிடம் வேண்டினார். பாபா, இது உங்கள் சிலை. தத்ரூபமாக நீங்களே அதில் காட்சியளிக்க வேண்டும். எனக்கு உதவி செய்யுங்கள் என்று மனமுருக கேட்டுக்கொண்டார். அன்றிரவு அவர் கனவில் பாபா தோன்றினார். நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டால் வெற்றி நிச்சயம் என்றார். பாபாவின் இந்த ஆசீர்வாதத்தால் சிலை தயாரிப்பு பணியில் வேகம் பிடித்தது. மிக வேகமாகவும் நேர்த்தியாகவும் சிலை தயாரானது. பாபாவின் முகத்தை வடிக்கும்போது பாலாஜி மீண்டும் திணற வேண்டியதிருந்தது. பாபாவின் மூக்கு, கண்களை செதுக்க திணறினார். அன்றிரவு அவர் கனவில் பாபா தோன்றினார். தனது முகத்தை மட்டும் பல்வேறு கோணங்களில் காட்டினார். என் முகத்தின் அமைப்பை நன்றாக நினைவில் வைத்துக்கொண்டு சிலையைச் செய் என்று கூறி மறைந்தார். மறுநாள் காலை விழித்தபோது பாபாவின் அற்புதத்தை எண்ணி எண்ணி சிற்பி பாலாஜி வியந்தார். காலை 7 மணிக்கு சிற்பக் கூடத்துக்கு சென்றபோது அவருக்கு மேலும் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. சிற்பக் கூடத்தின் கதவை திறந்ததும் அங்கு ஒரு ஒளி வெள்ளம் உருவானது. அந்த ஒளியில் சாய்பாபா தோன்றினார். ஆச்சரியத்தில் உறைந்து போன சிற்பி பாபாவை கை கூப்பி வணங்கி பின் அவரது கண், புருவம், காது, மூக்கு உள்ளிட்ட முக அமைப்பை அப்படியே தத்ரூபமாக செதுக்கினார். பாலாஜிக்கு எல்லாம் தானாக நடப்பதாகத்தான் தோன்றியது. முக வடிவமைப்பு பணி முடிந்ததும் சாய்பாபா அந்த சிலைக்குள் ஊடுருவி மறைந்தார். பாபா அந்த சிலைக்குள் புகுந்து மறைந்து விட்டதை சிற்பி உணர்ந்தார். ஆச்சரியத்தில் இருந்து மீள அவருக்கு நீண்ட நேரமானது. 1952 ஆண்டு பாபா சிலையின் 99% பணிகள் முடிந்துவிட்டன. அப்பொழுது எதிர்பாராத ஒரு சிக்கலை சிற்பி பாலாஜி எதிர்கொள்ள நேரிட்டது. பாபாவின் சிலையை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் அவர் இடது காலை ஊன்றி அதன் மீது தனது வலது காலை தூக்கி போட்டு அமர்ந்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். அந்த வலது காலின் மீது இடது கையை பாபா ஊன்றியிருப்பார். அந்த இடது கால் முழங்கால் பகுதியில் மட்டும் ஒரே ஒரு இடத்தை செதுக்கினால் சிலை செதுக்கும் பணி முடிந்துவிடும். அந்த இடத்தில் ஏதோ காற்று இடைவெளி ஏற்பட்டிருந்தது போல காணப்பட்டது. அதில் கவனக்குறைவாக செதுக்கினால் ஒட்டுமொத்த சிலைக்கும் சேதம் ஏற்பட்டு விடலாம் என்ற சந்தேகம் இருந்தது. சிற்பக் கூடத்தின் பணியாளர்கள் யாருமே சிலையின் அந்த இடத்தில் ஊளியை கொண்டு செல்ல பயந்தனர். எனவே பாலாஜியே ஒளியை கையில் எடுத்து பாபாவை நினைத்துக் கொண்டே அந்த பகுதியை செதுக்கத் தொடங்கினார். அடுத்த வினாடி அந்த முழங்கால் அமைப்பு எப்படி இருக்க வேண்டுமோ அதே மாதிரி சிலை வடிவத்துக்கு வந்தது. பாலாஜி வடிவமைத்த பாபா சிலை சுமார் 5½ அடி உயரம் கொண்டது. பாபா உயிருடன் இருப்பது போலவே தோன்றும் அற்புத சிலை. அதற்கு பின் பாலாஜி தன் வாழ்நாளில் பாபாவின் எந்த ஒரு சிலையையும் வடிவமைத்ததில்லை. 1954 ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி விஜயதசமி திருநாளில் பாபாவின் 36வது சமாதி தினத்தன்று அந்த சிலை சமாதி மந்திரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சமாதி மந்திருக்குள் நாம் நுழைந்ததும் அந்த சிலையில் உள்ள பாபா நம்மை பார்ப்பது போலவே இருக்கும். சமாதி மந்திரின் எந்த மூலையில் நின்றாலும் பாபாவின் அன்பு பொங்கும். அந்த கருணை பார்வை நம் மீதுதான் படரும். சுவாமி சரணானந்தா என்பவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாபா சிலை தற்போது 205 கிலோ வெள்ளிப்பீடத்தில் வீற்றிருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாக கோடிக்கணக்கான பக்தர்கள் பாபாவை அச்சிலையின் மூலமாக ஆத்மார்த்தமாக கண்டு வணங்கி அருளாசி பெற்றுள்ளனர். இந்த சிலை பிரதிஷ்டைக்கு பிறகு அவர் எதிரே நந்தி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பாபா சொன்னது போல அவர் சமாதி இன்றும் பக்தர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறது. சமாதி மந்திரில் உள்ள சிலையில் வீற்றிருந்து
பாபா நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். சீரடியின் இதயமாக அந்த சமாதி மந்திர் திகழ்கிறது. 60 ஆண்டுகள் அந்த மசூதியில்தான் பாபா வாழ்ந்தார். அந்த மசூதியில்தான் பாபா ஏற்றி வைத்த துணி தீபம் இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது. நமோ நமः ஜெய ஜெய சாய் நமோ நமः ஓம் சாய் நமோ நமः சத்குரு சாய் நமோ நமः समर्थ சாய் நமோ நமः ஜெய ஜெய சாய் நமோ நமः. இது போன்ற அரிய தகவல்களும் மற்றும் ஷீரடி பாபாவின் அதியற்புத லீலைகளை பற்றிய புதிய பதிவுகளை காண பக்திலயம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து சாயின் அருள் கிடைக்க உதவுங்கள்.